அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலில் நிறைய எம்பிபிஎஸ் பற்றி நிறைய அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறோம். கவுன்சிலிங் பற்றி நிறைய அப்டேட்ஸு தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்க போகிறது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே ஒவ்வொரு போர்ட்லேயுமே ஓப்பன் பண்ண போகிற அப்ளிகேஷன் காப்பி, அதுக்கு அப்ளை பண்ணுற எல்லா ப்ராசஸும் பார்த்துட்டே இருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோங்க. எல்லாருமே எம்பிபிஎஸ் தான் படிக்கணுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஈவன் நீங்கள் இதை பார்த்த பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி இந்த வீடியோ எல்லாருக்கும் ரீச் அவுட் ஆகணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபுல் வீடியோ முழுசாக பார்த்துருங்க. அது நான் என்னோடய ரெக்வஸ்ட்டும் கூட. இன்றைக்கி ஒரு பிரமாதமான ஒரு செமினார் ப்ரெசன்டேஷனுக்கு நான் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தோம். அதில் நிறைய மாணவர்களுடைய இயக்கத்தையும் நிறைய மாணவர்களுடைய எதிர்பார்ப்புகளையும் பெற்றோர்களையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி இருந்துச்சு, ஏன் இருக்கணும், நான் எல்லா மாணவர்களுக்கும் நான் கொடுத்த அந்த கண்டென்ட்டை ஏன் என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கிற மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடாது? என்னடா ஒரு ஸ்டேஜில் போட்டு ஒரு 150 மாணவர்களுக்கு முன்னாடியும் பெற்றோர்களுக்கு முன்னாடியும் அவ்வளோ விஷயம் சொல்லிக் கொடுக்கும்போது ஏன் என்னுடைய சேனல் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல ஒரு நோக்கத்தில் தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இது முழுசாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நம்புகிறேன். சரியா? ஸோ மஸ்ட் பி ஸ்டடி எம்பிபிஎஸ். கண்டிப்பாக நீங்கள் எம்பிபிஎஸ் தான் படிக்கணும், டாக்டர் தான் ஆகணும். அதாவது டாக்டர் படிப்பதில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றது ஃபுல்லாக நான் பார்க்குறேன். எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இந்த டாக்டர் ஆகிறதுல ஒரு மிகப்பெரிய எமோஷனல் பாண்டிங் இருக்குது. ஏன்னா அது நீங்கள் பிறந்தபோதே அஸ் ஏ பேரண்டிங், ஈவன் படிக்கும் போதே நல்லா படிக்கிறா, சயின்ஸ் நல்லா படிக்கிறா, 11th 10th சயின்ஸ் நல்ல மார்க் எடுத்திருக்கிறாங்க, 11th 12th பயாலஜியில் 90 மார்க் எடுத்திருக்கிறாங்க. அப்போ இவங்க டாக்டர் தான் படிக்க வைக்கணும், நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க போகலாம் அப்படின்ற பேரண்டோட எதிர்பார்ப்பு, டாக்டராக மாற்றிட்டான்னு இருக்க சொந்தக்காரங்க சொல்கிற எதிர்பார்ப்பு, சுற்றுப்புறம் எல்லாருமே டாக்டராக தான் பார்க்கணும், அவங்களுக்கு முன்னாடி நான் டாக்டராக தான் காட்டணும் அப்படின்ற ஒரு பேரண்ட்ஸோடைய எதிர்பார்ப்பை கண்டிப்பாக நான் பார்த்தேன். ஸோ அப்போ நீங்கள் டாக்டர் மட்டும்தான் படிக்கணும், இங்கே இருக்கிற வாய்ப்புகளை பற்றி ஃபுல்லாக சொல்லணும். அதே போல் டாக்டர் படிப்பானது வெறும் நிறைய செலவு பண்ணுறோம், அதுக்கப்புறமேல அதுலேருந்து நிறைய ஏர்ன் பண்ணணும் இப்படின்ற டாப்பிக்லேருந்து வெளியில் இட் இஸ் எ சர்வீஸ். அது ஒரு மிகப்பெரிய சேவை மனப்பான்மை கொண்ட ஒரு படிப்பு. ஏன்னா கையில் கத்தி கொடுத்து உங்களுக்கு ஒரு உடலை கட் பண்ணி சர்ஜரி பண்ணுற அளவுக்கு பர்மிஷன் கொடுக்குற ஒரே படிப்பு எம்பிபிஎஸ் தான். எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலான ஒரு படிப்பு இருக்கா சார்? அதுக்கு பிடிஎஸ் ஓகேவா? இல்லை நான் ஒரு இன்ஜினியரிங்கே போயிடுறேன், நான் நீட்டில் 150 மார்க் தான் எடுத்தேன், இன்ஜினியரிங்கே போயிடலாமா? இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த வீடியோ முடிக்கணும்னு நீங்கள் டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு நீங்களே உங்களை பார்த்து சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ரைட்? ஸோ எம்பிபிஎஸ்ன்றது இட்ஸ் எ எமோஷனல். கண்டிப்பாக பாருங்கள், 2 வருஷம் 3 வருஷம் ரிப்பீட் ஆன எந்த ஒரு குழந்தையும் திரும்ப வேறு எந்த கோர்ஸுக்குமே போகிறது இல்லைன்றதை மறந்துடாதீங்க. அவங்க எம்பிபிஎஸ் தான் படிக்க விரும்பாங்க. நமக்கு நிறைய மாணவர்கள் அந்த மாதிரி 2 வருஷம் 3 வருஷம் எம்பிபிஎஸ் மட்டுமே ஃபோக்கஸ்டாக இருந்துட்டு திரும்ப அவங்க மார்க் எதிர்பார்க்குற அளவு கிடைக்கலனாலும் கூட என்ன பண்ணுறாங்க, எம்பிபிஎஸ் எங்கேயாவது படிச்சிடணும் அப்படின்றதுல தான் ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க. வேறு எந்த கோர்ஸுமே கண்ணுக்கு தெரியல. ஸோ எம்பிபிஎஸ் ஈக்குவலான ஒரு படிப்பு இந்த உலகத்தில் இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ஸோ அதுதான் உயர்தரமான படிப்பு. சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்குங்க, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு வேலை செய்வதனால் கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் பணத்தை தாண்டி. ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு டீச்சர் பாடம் நடத்துகிறார், ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு பிஜி படித்து ஒரு வேலைக்கு போனால் ஒரு 10,000 ரூபாய் லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸில் அவங்களுக்கு மேலே தரமாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அங்கே தான் அதை பிடிச்சி வேலை செய்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? ஒன்றுமே இல்லை, அந்த கிளாஸ் ரூமில் ஒரு டாபிக் பற்றி அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது, தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் சொல்லிக் கொடுக்கும்போது அங்கே கடைசி பெஞ்சில் இருக்கிற மாணவர் கூட காது கொடுத்து இன்ட்ரெஸ்டாக கேட்குறாரு பற்றியா, அந்த சந்தோஷம் அந்த டீச்சருக்கு போதும். பெரிதாக அந்த 10,000 பணம் பெரிய உதவியாக இருக்காது, ஒரு சில உதவியாக இருக்கும். அதே மாதிரி தான் டாக்டர்ன்றது. நீங்கள் எப்படி மருத்துவம் பார்க்குதுன்றது உங்களுடைய பேஷண்ட் உங்கள்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டு அவங்க போய் உங்கள்கிட்ட சொல்லலாம், 4 பேர்கிட்ட போய் எடுத்து சொல்லுவாங்க பாருங்கள், அவர்கிட்ட போனப்பா, அவர்கிட்ட போனவே சரியாயிடுதுங்க. அந்த கிரெடிட்டு இந்த உலகத்தில் பல கோடிக்கு சமம், இல்லை பண மதிப்பே கிடையாது. ஸோ எம்பிபிஎஸ் டாக்டர் இப்படி தான் ஆகணும். ஒருவேளை நீங்கள் டைலமா சுச்சுவேஷனில் அதுக்கு ஈக்குவலாக பிடிஎஸ் போகிறேன், இல்லை அதுக்கு ஈக்குவலாக நான் இன்ஜினியரிங்கே படிச்சுக்கிறேன், இப்படி ஒரு டைலமாவில் இருந்தால் நீங்கள் எம்பிபிஎஸ்ஸே படிங்கன்னு இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன். சரியா? உங்களுக்கு என்ன வேணுன்றத தலை சிறந்த கவுன்சிலர்களை சந்தித்து தனது தேவையை கிளியராக சொல்லுங்கள். நானும் ஒரு கூகுள் மீட்டில் வரை கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எம்பிபிஎஸ் சார்ந்து எம்பிபிஎஸ் தான் படிக்க வேண்டும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் என்னை கனெக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் போங்க, கூகுள் மீட் கனெக்ட் கொடுங்க, நான் உங்களை வீடியோ காலில் பேசுகிறேன். எங்கிட்ட இருக்கிற அனுபவத்தை எடுத்துக்கிட்டு எம்பிபிஎஸ்ஸே படிக்கலாமா, யதார்த்தமான சூழ்நிலை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கிற காம்படிஷன் லெவல், சரிங்களா, எப்போதுமே காம்படிஷன் லெவல் எவ்ரி இயர் அதிகமாக தான் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா டோட்டல் அப்ளிகேஷன் நம்பர் 60,000 அப்ளிகேஷன்.
60,000 அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிருக்குன்றது நமக்கு அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் ரொம்ப அதிகம். போன வருஷத்தோட இந்த வருஷம் பாஸ் ஆனவங்க கம்மி, சரிங்களா? ஆனால் நம்பர் ஆஃப் அப்ளிகண்ட் அதிகம். அப்போ எவ்வளோ ஃபோக்கஸ்டாக எம்பிபிஎஸ்ஸை இங்கே தேடுறாங்கன்றதை பாருங்கள், சரிங்களா? ஸோ அப்போ தப்பு இல்லை. அப்போ இங்கே கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வில் பி கால்குலேட்டட் அரௌண்ட் ஒரு 6 to 7,000 இடங்கள் மட்டும்தான். ஒரு 4,000 இடங்கள் ஒரு 20,000 to 25 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி தான் எம்பிபிஎஸ்ஸை படிக்க முடியுன்றது இங்கே இருக்கிற சிஸ்டம் சொல்லுது. அதுவும் 11,700 மாணவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் படிக்க. ஒரு 35 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இண்டிபெண்டாக சர்வே ஆகலைன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த படிப்புன்னு தான் ரொம்ப முக்கியம். அதனால் டாக்டர்ஸ் எடுத்து படிக்க ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே ஆல்டர்னேட்டிவாக நான் ஃபார்மசி போகிறேன், நர்சிங் போகிறேன் அப்படின்றத நான் அட்வைஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பிஎஸ்சி நர்சிங் நிறைய பேர் சொல்லியிருப்போம். பிஎஸ்சி நர்சிங் இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டில் யதார்த்தமாக ஒரு 2 lakhs செலவு பண்ணணும். 2 lakh to 2.5 lakh நர்சிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு எம்பிபிஎஸ்கே போகலாம். இப்போ இங்கே படிக்க முடியலையா, இந்தியாவில் படிக்க முடியலையா, தமிழ்நாட்டில் படிக்க முடியலையா, வெளிநாட்டுக்காவது போய் படிங்க. இப்படி படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. வெளிநாட்டிலையும் கிட்டத்தட்ட 2.5 lakh 3 lakh வரைக்கும் நாமளே அதை தனிப்பட்ட முறையில் கைட் பண்ணி தான் இருக்கிறோம். இல்லைன்னு சொல்கிறேன். எனக்கு மருத்துவம் படிப்பதை தேடுவதில் எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். இந்தியா முழுவதும் தேடி பார்த்துருக்கேன். அவ்வளோ கல்லூரிகள் இருக்குது. 10 to 11 lakhs காலேஜஸ் இருக்குது. அது இல்லாமல் இங்கே படிக்க முடியல, வெளிநாட்டில் போய் 2.5 lakh to 3 lakh வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் கட்டி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. படிப்பை விட்டுறக்கூடாதுன்னு தான் என்னுடைய ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். படிப்பில் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்க. இல்லாமலாம் நீங்கள் 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி படிக்கிறதுக்கு காம்படிஷன் இல்லாமலாம் கிடையாது. பிலோ 200 மார்க் அட்மிஷன் எடுக்கிறது பெரிய சேலஞ்சாக இருக்குது. பட் செலவு பண்ணி படிக்க வராங்க இல்லையா, நீங்கள் ஏன் படிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறீங்க. பட் படிக்கணும், எங்கேயாவது படிக்கணும், ரைட்? ஸோ அதே போல் கோர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதை அட்வைஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அதை பார்க்காதீங்க. உங்களோட படிப்பு இந்த சொசைட்டியோட தேவை. நார்மலாக இருக்கிற மனிதர்களை, நம்மளோட மக்களுடைய லைஃப் எஃபிஷியன்ஸை அதிகப்படுத்துறது இங்கே இருக்கிற 4 பேரை காப்பாற்றினா அதை விட ஒரு புண்ணியம் எதுவுமே கிடையாது. படிப்பானது மிக உயர்ந்த படிப்பு. அது மிகப்பெரிய வரம். அதை நீங்கள் படித்து வரணும். அதே போல் ட்ராவலிங், சார் ஃப்ளைட் ஏறணுமா, அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணுமா, நான் இப்போ என் பிள்ளையை பக்கத்துலேயே பார்த்துட்டே இருக்கணும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கல்லூரியில் மட்டும்தான் படிக்கணும்னு இருக்கிறோம். கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கல. ஒருவேளை வெஸ்ட் பெங்கால், திரிபுரா இந்த மாதிரியான ஸ்டேட்டில் அப்ளை பண்ணுறோம். அங்கே கவர்மெண்ட் காலேஜில் நானே சீட் வாங்கிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அங்கே போக மட்டும்னு நினைக்கிறீங்களா? கவர்மெண்ட் காலேஜ்னால் கண்ணை கட்டிட்டு இந்தியாவில் எந்த மூலைக்கு வேணால் போக ரெடியாக இருக்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு படிப்பு தேடி, எம்பிபிஎஸ் தேடி குறைவான செலவில் எங்கேயாவது கிடைக்குதுன்னா போய் படிக்க தான் பார்க்கணும். ஸோ 10 லட்சம், 11 லட்சம், 12 லட்சம், 13 லட்சம் எக்கச்சக்கமான கல்லூரிகள் இருக்குது. எங்கேயாவது படிச்சுக்கிடணும். ஸோ படிக்கிறது மட்டும் மாறக்கூடாதுன்றது தான் எகெயின் ரிமைண்டர். ஸோ நமக்கு எப்போதுமே என்ன பண்ணுறோன்னா, வெளிநாட்டு வேலை வேணும், வெளிநாட்டு கரன்சி தான் எனக்கு அதிகமான சம்பளத்தை கொடுக்குது, இங்கே கொஞ்சம் கெத்தாக இருக்க முடியுது. அந்த மாதிரி வெளிநாடுகளில் இருக்கிற வசதிகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம நாடும் மாறணும். இல்லை என் வீட்டிலேருந்து மாற்றிக்கணும், நான் ஃபாரினில் பார்த்து அதே மாதிரி எங்கே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற போது எம்பிபிஎஸ் படிப்பையும் நீங்கள் இந்த உலகத்தில் எங்கேயாவது தேடி படிங்கள் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இங்கே இருக்கிற இந்தியன் ஸ்டூடெண்ட் ஸ்டடி இங்கே என்ன படிக்கிறோமோ இதையே நாம் சில மாணவர்களுக்கு லாஸ்ட் இயரே நிறைய மாணவர்களை இங்கே படிக்க வாய்ப்பு இல்லாத போது வெளிநாடுகள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். அதுக்கு இங்கே படிக்கிற சிஸ்டத்தை இங்கே படிக்கிற வாத்தியார்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி என்கரேஜ் பண்ணி நிறைய மாணவர்களை டாக்டர் ஆக்கியிருக்கோம் அப்படின்றது மிகப்பெரிய சந்தோஷமும் கூட. இதில் கொஞ்சம் ராசியான கை தான். நிறைய மாணவர்கள் டாக்டர் ஆனது கொஞ்சம் வயதாக்கியும் கூட. அவ்வளோ டாக்டர்ஸ் உருவாக்கல ஒரு சந்தோஷமும் கூட. எல்லாரும் இந்த நாளைக்கு 4 இடத்துல வெளிநாட்டிலேருந்து வராங்க. இங்கே படிக்கிற மாணவர்களும் முடிஞ்ச வரைக்கும் அட்மிஷன் வாங்குற எல்லாத்தையுமே அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாக நேரில் போய் பார்த்துட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதே மாதிரி டாக்டர்கள் ஆக்குறதுல எனக்கு ரொம்ப பெரிய இன்வால்மெண்ட் இருக்குது. இதை நான் சந்தோஷமாக தான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற அனைத்து பெற்றோர்களுமே மாணவர்களுமே கண்டிப்பாக தங்களை சார்ந்து எம்பிபிஎஸ் தேடுறவங்களுக்கு இந்த வீடியோவை ரீச் பண்ணுங்கள். டாக்டர் தான் படிக்கணுன்றதுலேருந்து வெளியில் வரவே வராதிங்க. சரிங்களா? அந்த டாக்டர் லெவல் ரெகக்னைசேஷன் ரொம்ப முக்கியங்க. அதனால் இங்கே வெளிநாடுகள் போகிறதுலாம் நமக்கு ரொம்ப பழகிடுச்சு. நம்மளுக்கு சொந்தக்காரங்க எப்படி அடிச்சு பார்த்தாலும் பக்கத்தில் ஜெர்மனியில் இருப்பாங்க, கனடாவில் இருப்பாங்க, யூகேயில் இருப்பாங்க, மலேசியாவில் இருப்பாங்க, சிங்கப்பூரில் இருக்கிறாங்க. இதுக்காக போனாங்க. அந்த என்டையர் ஃபேமிலி கம்ப்ளீட்லி சேஞ்சுடு ரிலேட்டட் டு ஃபினான்ஷியல், ரிலேட்டட் டு ஃபெசிலிட்டி. அந்த மாதிரி வெளிநாடுகள் போகிறது ரொம்ப சகஜமாக மாறிவிட்டது. இங்கே படிக்கும்போது நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்பியர் ஆகணும். இங்கே படித்தாலும் 4 வருஷம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதி இங்கேயே என்ட்ரன்ஸ் பண்ணலாம் அதே கல்லூரியில். வெளிநாடு போனோம்னா அங்கே 6 வருஷம் படிப்பு, 5 வருஷம் படித்து முடிச்சு ஒரு இன்டர்ன்ஷிப் முடிச்சு எந்த கண்ட்ரியில் படிக்கணும் அந்த கண்ட்ரி உங்களுக்கு லைசன்ஸாக ரெகக்னைஸ் பண்ணணும். ஏன்னா அந்த கண்ட்ரி இங்கே இந்தியன் கவர்மெண்ட் அதான் சொல்கிறாங்க, எந்த கண்ட்ரியில் வேணால் படி, அந்த கண்ட்ரி உனக்கு ரெகக்னைஸ் பண்ணியிருக்கா, அந்த கண்ட்ரி உனக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்கா, அதை கொண்டு வந்து நீங்கள் தமிழ்நாடு ரெஜிஸ்டர் பண்ணுவோம். நான் சப்போர்ட் பண்ணுறேன். ரெஜிஸ்டர் பண்ணி படித்து முடிக்கிற வரைக்கும் நான் தான் ஃபாலோ பண்ண போகிறேன்.
தென் அவங்க இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் நிறைய ஐடியாலஜியும் கைட்லைனும் கொடுத்து தான் போகிறோம். திரும்ப அவங்க எக்ஸாமை கிளியர் பண்ணி இன்டர்ன்ஷிப் பண்ணி முடித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, டாக்டராக பிஜி அட்மிஷன் ஆகிற வரைக்குமே அதுவும் நான் தான் வாங்கித்தரேன். சரிங்களா? இந்த இயர் சேலஞ்ச் சொல்கிறாங்க, அது ஒரு பெரிய சிரமமாக நிறைய பேர் இந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சார் 5 வருஷமாக ஒரு பெண் குழந்தை திரும்ப 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 எக்ஸாம் எழுதி இங்கே கவர்மெண்ட் கோட்டாவில் தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு 5 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் ஒரு பெண் குழந்தை போராட்டம் பண்ணுறாங்க. அதெல்லாம் தாண்டி அங்கே ஒரு வருஷம் 2 வருஷம் வித்தியாசம் பண்ணுற பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு பெண் குழந்தை எவ்வளோ பெரிய சேலஞ்சிங் லைஃப் ஸ்டைல் இல்லையா? அந்த லைஃப் ஸ்டைலையே ஃபேஸ் பண்ணி நான் டாக்டர் தான் படிக்கணும்னு 5 வருஷமாக போராட்டம் பண்ணுறாங்க. இங்கே 5 வருஷம் வேஸ்ட் பண்ணுறது பிறகு என்ன பண்ணிடலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல மருத்துவத்தை ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ அதே ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறேன், ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு கண்ட்ரியில் நம்ம அட்மிஷன் பண்ணோம், ஜாயின் பண்ணார், படிச்சுட்டே இருந்தார். படிக்கும்போது சொல்லிட்டாரு, சார் அடுத்த வருஷம் திரும்ப நான் அப்பியர் ஆகிறேன், ஒருவேளை நல்ல மார்க் எடுத்து கவர்மெண்ட் கோடாக்கு வந்துட்டா நான் திரும்ப ரிட்டர்ன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே தான் நான் அப்ளை பண்ணோம், ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணாது, ஜாயின் பண்ணேன், கன்டினியூ பண்ணேன், படிச்சுட்டே இரு, எக்ஸாம்லையும் கிளம்பி வாங்க இருந்து எழுது. அதே மாதிரி இப்போ சொன்னோம், எழுதினாரு, எக்ஸாம் எழுதி வந்தார், திரும்ப எக்ஸாம் எழுதினாரு, இந்த வருஷம் எனக்கு ஓரளவு மார்க் எடுத்துருக்கிறாரு. பட் ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, சார் நான் அதே அப்படியே கன்டினியூ பண்ணுறேன், இங்கே கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது, கன்டினியூ பண்ண டிசிஷன் எடுக்கிறேன். பட் இயரை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்டாப் பிளான் ரைட் நவ். இப்போவே தங்களது முடிவுகளை எடுங்க. கூகுள் மீட்லேயோ இதுலேயோ என்னை மீட் பண்ண முயற்சி பண்ணி பாருங்கள். சென்னை ஓரியண்டாக நேரில் வந்து பாருங்கள், திருச்சியில் இருந்தாலும் என்னோடய ஆஃபீஸ் இருக்குது, நேரில் வந்து பாருங்கள். எதுலேருந்துமே பார்த்து ஒரு படிப்பு சார்ந்த நாலேஜை தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் தெரியும், அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு நீங்களாம் இண்டிபெண்ட்டாக எடுக்கும்போது மற்ற வாய்ப்புகளை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க. ஸோ இது என்னோடய அட்வைஸ், என்னுடைய அனுபவம். ஸோ டேக் மை எக்ஸ்பீரியன்ஸ். என்னோடய அனுபவத்தை நீங்கள் முழுமையாக கற்றுக்கிட்டு ஒரு மருத்துவ படிப்பை உலகம் முழுவதும் தேடி எம்பிபிஎஸ் மட்டும்தான் படிக்கணுன்றதில் ஸ்ட்ராங்காக இருங்க. இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மிக விரைவில் அடுத்தடுத்த தமிழ்நாடு லெவலில், இந்திய லெவலில் எந்த மாதிரியான கவுன்சிலிங்ஸ்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம், எந்தெந்த மதிப்புக்கெலாம் நான் 10 லட்சம் 12 லட்சம் அட்மிஷன் கொடுக்க போகிறோன்றதை பற்றி தொடர்ந்து நம்ம மீட் பண்ணி பேசலாம். ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.